ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி போஸ்ட் வாய்ஸ் பார்ட் டூவோட ஃபீச்சர்ஸ் எதாவது மாற்றலாம். நான் ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணிக்கிறேன். லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். நான் போஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட்டாகும். போஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் ஆகி உள்ளே போக. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணும்னு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் பார்ட் 1 போட்டிருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2. ஓப்பன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப் போஸ் வாய்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன், அதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோன்ட் ஷோ அகைன் திஸ் மெசேஜ்னு இருக்கும். நீங்கள் டிக் கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா போயிடும். எனக்கு இந்த மெசேஜ் திருப்பி தேவை, நான் அதனால தான் இதை லாங் கொடுத்துட்டு போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த டேட்டில் சொல்லியிருப்பேன் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. இப்போ இதுலேருந்து அட்வான்டேஜாக சொல்கிறேன். இப்போ இப்போ நம்ம போஸ் மேனோன்னு இருக்குல்ல, அதில் போய் என்னென்ன இருக்குன்னு மாற்றலாம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது. இதில் அவங்க கொடுத்த பிடிஎஃப் தான் இருக்குது. அவங்க அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் எதுவுமே இல்லையா இருக்குன்னு மாதிரி சும்மா வெட்டு வெட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஓப்பன் ஆகுதா அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வேறு என்னென்னு போய் பார்க்கலாம். சரிங்களாம் கொடுத்துருங்க. இப்போ இதோட பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறேன்னு நம்ம போய் பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கணும். இதுக்குள்ளேயே ஃபோட்டோஸ் வச்சுருந்தா நம்ம போய் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண முடியும். அதெல்லாம் ஃபோட்டோ மாற்றிடலாம். சரிங்களா, ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ நம்ம வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் செட்டர்ஸ் வால்பேப்பர் இருக்கு கொடுத்துருங்க. அங்கே மாறிக்கும். இப்போ இந்த மாறிக்கிச்சு. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் திருக்குறள் தான் இருக்குது. டிரான்ஸ்கேனு, அப்புறம் இதில் டெக்ஸ்ட் டைப்பிங் பாருங்கள். இதில் ஃபயர் ஃபாக்ஸ் இஎஸ்ஆர்னு இருக்குது. உங்களுக்கு விண்டோவில் கொடுக்கல, அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. இது வேணால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். லைப்ரரி லிப்ரா ஆஃபீஸில் 5 ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கன்னா லோட் ஆகாமல் இருக்குது. லோடேஜ் பாருங்கள். அபோவ் போர்டு பாருங்கள். இதுக்கான ட்ரான்ஸ்லேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணால் நம்ம போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுவும் வெளியே வந்துடலாம். டோன்ட் சேவ்னு கொடுத்துறேன். இப்போ அடுத்த ஸ்க்ரீன் ஷேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் நிறைய பேருக்கு வைக்க தெரியும், நிறைய பேருக்கு வைக்க தெரியாது. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இமேஜ் வருது. ரைட் சைடில் உங்களுக்கு ஷோ ஆகும். நம்மளுக்கு என்னென்னு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வருது. நிறையா வருது. ப்ரீவியூ கொடுத்துருங்க. ப்ரீவியூ கொடுத்துருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்களுக்கு ஏதாவது வேறு எதாவது மாற்றிக்கலாம்னு மாற்றிக்கலாம். இது மாதிரி கேன்சல் கொடுத்துடலாம். இதில் எத்தனை மணி செக்கர் இது அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னென்னு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அட்வான்ஸ் இருக்குது. அட்வான்ஸில் நம்ம என்ன கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். கமெண்ட் கோடு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று மாற்றி கொடுக்குறேன். இது இருக்குது. ப்ரீவியூ கொடுக்குறேன். மடிச்சு அதுதான் நீங்கள் நாங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வைஃபை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ்லாம். வைஃபை மாற்றிக்கலாம். வேணும்னா பாருங்கள், வைஃபை லாங்குவேஜ் வேணும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வைஃபை இருக்குது. ஆன் பண்ணிக்கிட்டு டேர்ன் ஆன் நெட் பண்ணு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வைஃபை நாட் கனெக்ட் கொடுத்துட்டு செலக்ட் நெட் பண்ணு கொடுங்க. அவங்க ஒரு நெட்வொர்க் வரல. இந்த செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு நாளைக்கு தெரியும். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரியே திருக்குறள் கொடுத்துருக்காங்க. நிறையா எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரோம் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், இங்கே இருக்குது. இப்போ ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கூகுள் மேட்ச் சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று போடுறாங்க கூகுளில். லோட் ஆகிடுச்சு. எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துருக்கோம்.
கொடுத்தாச்சு. இப்போ வந்து டூ நாட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மாதிரி வேணும்னு போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லிப்ரோ ஆஃபீஸ் கேர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டேட்டா, அதாவது நம்மளுக்கு பிடிச்ச வார்த்தையை நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுங்கிறத போய் பார்த்துக்கலாம். கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதில் கேம்ஸ் நிறையா இருக்குது. அவங்க இதில் கேம்ஸ் பற்றி பார்த்தலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸில் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறையா இருக்குது. ஆப்ஸுங்க மட்டும் இந்த மாதிரி வரும். சாஃப்ட்வேர் இந்த மாதிரி அதே மாதிரி எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கேம்ஸ் கொடுத்தாங்க. கேம்ஸ்க்கு நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் செஸ்ஸு, கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த கேம் எனக்கு விளையாட தெரியாது. ஓகே, நம்ம அடுத்தது பார்க்கலாம். கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது திருப்பியும் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த கேம் வேணும் நீங்கள் கொடுத்து விளாடுங்களா ஃப்ரெண்ட்ஸ். செஸ் இருக்குது. நிறைய கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு எந்த கேம் பிடிக்கும் நீங்கள் கொடுத்து விளாடுங்களா பாருங்கள். டெக்ஸ்ட் டைப்பிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் விண்டோவில் கொடுத்த மாதிரி டெக்ஸ்ட் டைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுமாதிரி நாங்கள் டேட் அண்ட் டே உங்களுக்கு இங்கே வந்துடும். வெயிட் பண்ணுங்கள், காமிங்க. உங்களுக்கு டேட் அண்ட் டே இங்கே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அது வந்து ஹைலைட், கார்னர்ஸ் ஹைலைட் கொடுக்குறது, ஜூம் பண்ணுறது, டெக்ஸ்ட் லார்ஜ் பண்ணுறது, ஸ்க்ரீன் ரீடர், ஸ்க்ரீன் கீபோர்டு, அப்புறம் உங்களுக்கு வந்து விஷுவல் அலர்ட்ஸு, ஸ்டிக்கி கீஸு, ஸ்லோ கீஸு, பவுன்ஸ் கீஸ், மவுஸ் கீஸ், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து எது வேணுமோ ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Window, accessibility menu, high contrast check menu item not checked, zoom check menu item not checked, ஆஃப் பண்ணிக்கோங்க. screen reader off. அதே மாதிரி ஸ்க்ரீன் கீபோர்டு இருக்குது, ஆன் கொடுத்துக்கலாம். சொன்ன ஒரு ப்ராப்ளம், ஸ்க்ரீன் கீபோர்டு வரல பார்த்தீங்களா, ஸ்லோவாக ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம கொடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான ஃபீச்சரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வேணுங்க அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி ஆஃப் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கூட பெல்லுக்கு நான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்போ போடுறேன் உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோன்லேருந்து உருவாகும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.